இந்த இப்படி முடிச்சுட்டேங்கிறது அதெல்லாம் தமிழ்நாடு தோற்று கொண்டு இருக்கிறது. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரழிவாக முடியும். இப்படிதான் விஜய் அவர்கள் பண்ணணுங்கிறத அவங்க கேடர்ஸ் விரும்புறாங்க. எதுக்கு? இதனால என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. தேவையில்லாத இந்த விஷயங்கள் ஒரு பெரிய டைவர்ஷனரி பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே உங்கள் அப்பாவையே காணோம்? திரு விஜய் அவர்கள் சொன்னதும் ஏதோ ஸ்டாலின் மட்டுமா தோற்று போனார், மதுரையும் தோற்று போனார், காமராஜரும் தோற்று போனார். இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக உதவும். பாஜகவுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாஜக இந்த ஹிண்ட்ரன்ஸ் எதுவும் இல்லாமல், அவங்களுக்கு இருந்த தடைகள் எதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பிஜேபியை எதிர்த்து கொண்டிருந்த பினராயி விஜயனும் மு.க. ஸ்டாலினும் தோற்று போயிட்டாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சியை ரொம்ப தீவிரமாக எடுக்கிறாங்க. இந்தியா இஸ் இன் டேஞ்சர். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திருமிகு கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது ஆளுநர் உரை மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கும் போது நிறைய குற்றச்சாட்டுகளை முந்தைய திமுக அரசு மீதும் அதிமுக அரசு மீதும் முன்வைத்திருந்தார். அப்பொழுது அவர் பேசினது நிறையா விஷயங்கள் சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. சில விஷயங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பகடையாக பேசின விஷயங்கள். அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் செங்கல்பட்டு கோர்ட்டில் அந்த அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எடுத்து பேசினது. இந்த ஒரு மே 10, 11, 12ஆம் தேதி எல்லாருமே பார்த்தாங்க. என்னென்னா ஒரு ஆரோக்கியமான சூழலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் மாறிட்டு வருது அப்படின்னு பார்த்தாங்க. ஏன்னா முதலமைச்சர் போயிட்டு முன்னாள் முதலமைச்சர்களை பார்த்தாங்க, அதே மாதிரி எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸை தவிர. திரும்ப இந்த மாதிரி ஒரு அக்லி பாலிடிக்ஸ்குள்ள தமிழ்நாடு திரும்பி இருக்கா? அப்படித்தான் எனக்கு தோணுது. இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. இப்போ பாலிசி கடந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார கொள்கை எப்படி இருந்தது, ஈவன் நாங்களே திமுக அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்களை வைத்திருக்கோம். அதே போல் சமூக கொள்கைகள். இப்போ உதாரணமாக நீங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தீண்டாமை கொடுமைகள் தமிழ்நாட்டில் இருக்க, அதில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும், சில கோயில்களுக்குள்ள பட்டியலின மக்கள் போக முடியலை, இப்படி பல விஷயங்களை வச்சுருக்கோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் முதலீடுகளை பற்றி பேசுகிற போது தமிழ்நாட்டுக்கு அதனால் என்ன லாபம், அது அரசுக்கு என்ன வருமானத்தை கொண்டு வருது, வேலைவாய்ப்பு என்ன கொண்டு வருது, அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிலைமைகள் என்ன. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக இவங்க போராடிட்டு இருந்தாங்க, நம்ம தூய்மை பணியாளர். ஆனால் இந்த காலத்தில் தூய்மை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில், ஆக்சுவலாக ஏடிஎம்கே பீரியடில் தான் இதை தனியார் மயத்தை தூய்மை பணியில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் திமுக ஆட்சியிலையும் அது தொடர்ந்தது. திமுக ஆட்சியில் இதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் போராடுகிற போது அவங்கள தன்னுடைய அலுவலகத்துக்கே அழைத்து தற்போதைய முதலமைச்சர் நாங்கள் வருவோம், எல்லாம் சரியாகும்னு சொன்னார். ஆனால் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் ஒரு 12 மாநகராட்சிகளில் மொத்த தூய்மை பணியையும் தனியார் மயமாக்குவதற்கான ஒரு அதுக்கு அதை பற்றியான ஸ்டடி பண்ணுவதற்கு ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. மொத்தமே 22 மாநகராட்சிகள் தான் மேயர் இப்போ 25 ஆக்கி இருக்கிறாங்க. அதில் 12 இதில் மாநகராட்சியில் அந்த இதை கொண்டு இல்லை. அதில் என்னென்னா ஏற்கனவே பல மாநகராட்சிகளில் ஒரு பகுதி 2, அதாவது ஒரு வார்டு ஒரு மண்டலம் என்று இருந்ததை ஒட்டுமொத்தமாக தனியார் கொடுக்குறதுன்னு பேசியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா ஏற்கனவேயும் அந்த மாடல் இருக்குது. என்னென்னா தமிழ்நாட்டில் சில இடங்களில், குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா பஸ் போக்குவரத்து என்பது இந்த ஏசி பஸ்ஸு, இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வாங்கும்போது பஸ்ஸு தனியார்கிட்ட இருக்கும், டிரைவரும் தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவராக இருப்பார், கலெக்ஷனை மட்டும் அந்த டிக்கெட்டை மட்டும் வசூல் பண்ணுறதுக்கு கண்டக்டர் இருப்பார். இந்த வருமானத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். ஒரு கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸடாக எவ்வளோ காஸ்ட்டுங்கிறத அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. போன ஆட்சியிலையும் நடந்தது. அதை எதிர்த்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராடினாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு 500 பஸ்ஸு
சொந்தமாக வாங்குறதுக்கு ஒரு டெண்டர் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த டெண்டர் அவங்க பீரியட்லேயே 2026 மார்ச்லேயே டெக்னிக்கலாக அது சரியில்லைன்னு அதை நிறுத்தி வச்சாங்க. இப்போ அந்த 500 பஸ்ஸையும் அதை தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கான முயற்சி நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ உதாரணமாக இந்த நம்ம திருவள்ளூரில் நடந்த ஆக்சிடெண்ட் என்பது ஒரு இடத்துல நடக்கிற ஆக்சிடெண்ட்டா, உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா, எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி என்பது ஒரு பெரிய கொஸ்டினாக மாறி இருக்கு. நீங்கள் உண்மையிலேயே இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் முழுவதும் தமிழ்நாடாக இருந்திருந்தால் தமிழ்நாடு மிகப்பெரிய கொந்தளிப்பை சந்திச்சிருக்கும். ஆனால் இதில் மொத்த தொழிலாளிகளும் எங்கேன்னா வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வராங்க. ஏன் வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்ச கூலி கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரியான. அப்புறம் ஒரு ஹசாடஸ் கெமிக்கல், ஒரு நச்சு ரசாயனத்தை பயன்படுத்துகிற இடத்துக்கு உள்ளேயே தங்க வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல. இப்போ இவங்கெல்லாம் வெளியே தங்கியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. அது வந்து தடை செய்யப்பட்டது, ஆனாலும் அது இருக்குது. இப்படி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்குலாம் தெரியாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நாகர்கோயிலில் இதே மாதிரி ஒரு 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 அது என்ன மீன் வலை தயாரிக்கிற கம்பெனியில் ஒரு இளைஞன் அடிபட்டு இறந்து போகிறான். அது இறந்து போன பிறகு தான் அவனுக்கு இறந்து போகிற போது அவனுக்கு வயசு 17. ஸோ சிறார்கள் பயன்படுத்தப்படுவது என்பது இருக்குது. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் தனி மனிதர்களாக தாக்கி கொள்வது என்பது இருக்குல்ல. அவர் அவ்வளவு மோசமாக சொன்னார், அதை சொல்லியிருக்கவே வேண்டியது. இவர் அதுக்கு பதிலுக்கு சொல்லியிருக்க வேண்டியதில்லை, நல்லா பதில சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் ஜெயலலிதா தோற்று போகலையா, இல்லை காமராஜர் என்ன தப்பு செஞ்சு தோற்று போகிறாரு, இல்லை இவங்களே என்ன கேட்டுக்கலாம், நீங்கள் போன எல்லா இடத்துலையும் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்களா, நீங்களும் ஒரு 125 தொகுதிகளை தோற்று தானே இருக்கீங்க. சில இடங்களில் நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசின டெல்டாவில் எல்லா தொகுதியிலையும் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இப்படி ஜெயிக்கல. சில இடங்களில் உங்கள் பிரச்சாரம் போயிருப்பாங்க விஜய் அவர்கள், சில இடங்களில் போயிருக்க மாட்டார். எனவே அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு திருப்பி பதில் சொல்லியிருந்திருக்க முடியும். எனவே ரொம்ப உயர்ந்த பொறுப்பில் இப்போ காமராஜர் வந்து ஊழல் செஞ்சார், லஞ்சம் வாங்கினார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவருடைய கொள்கைகளில் கம்யூனிஸ்டுகளுக்கு மாறுபாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வரை அவங்க கொள்கை தலைவராக அவங்க வச்சிருக்கிறது காமராஜர். காமராஜர் தோத்தானே போனாரு, இந்திரா தோத்தானே, அண்ணாவும் தோத்துருக்காரு. அப்போ நீங்கள் எப்போதுமே என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அவங்க சேர எடுத்து அடிக்கிறாங்கன்னா நீங்களும் அதை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக உதவாது. இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இதை சொல்கிறார், ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்னு. வழக்கமாக வந்து ஆடியோ லான்ச்சில் அதை சொல்லுவார், இப்போ சட்டமன்றத்தில் அதை சொல்லுவார். வெளியில் வந்து இவங்களும் செய்தியாளர் சந்திப்பில் அதை சொல்லுவாங்கன்னு தான் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இந்த அக்லி பாலிடிக்ஸ் வந்து செக்ரட்டரியேட்லேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ட்விட்டரில் அது போடுறாரு. அதற்கும் எதிர்வினை இவங்க தரப்புலேருந்து ஆட்டுறாங்க. இவங்க தரப்பில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இதனால் என்ன பயன் வரப்போகுது? வெறும் இவங்க தரப்பு ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தலாம், அவங்க தரப்பு ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால என்ன நன்மை ஏற்படும்? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு மட்டும் கடந்து போக முடியாது. அதை தாண்டி ஒரு அரசியலை எப்படி வடிவமைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, கொள்கை சார்ந்து, தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு சார்ந்து, தமிழ்நாட்டினுடைய கல்வி சார்ந்து நீங்கள் அப்படி வடிவமைச்சா மட்டும்தான் இதை அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போக முடியும். இப்போ அவங்க வெள்ளை பேப்பர் விட்டாங்க, நல்லாவே இவங்க பேசியிருக்க முடியும். அந்த ஒயிட் பேப்பர் நீங்கள் வந்து வெறுமனே நம்பர்ஸை மட்டும் காட்ட முடியாது. தமிழ்நாடு பல விஷயங்களில் அவங்க ஒப்பிட்ட மகாராஷ்டிராவை விட, கர்நாடகாவை விட, குஜராத்தை விட, இப்போ குஜராத்தில் இப்போ முன்னாலெல்லாம் வந்து பிலோ பாவர்ட்டி லைனுக்கு வருமானம் மட்டுமே அளவீடாக இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் அதை வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து வெறுமனே வருமானம் வருதா அல்லது சாப்பாட்டுக்கு போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறத தாண்டி வீடு இருக்கா, மருத்துவம் கிடைக்குதா, கல்வி கிடைக்குதா, மின்சாரம் கிடைக்குதா, குடிநீர் கிடைக்குதா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 மடங்கு அதிகமாக குஜராத் இருக்கு. அதாவது அது என்ன பன்முக வறுமை குறியீட்டில் அது நம்மளை போல 5 மடங்கு அங்கே அந்த பன்முக அந்த கம்பேரிசனையும் நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. குஜராத்தோட நீங்க தமிழ்நாட்டை ஒப்பிடுறது வந்து நீங்க கரெக்டா இருக்காது. அதான் இந்த அதாவது சார் நீங்க வந்து இது ஒரு தொழில் செய்கிறவங்க சொல்கிறதுக்கான ஏற்பாடு. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால்,
அவங்க வர்றதுக்கான கட்டமைப்பு, தொழில் நடத்துவதற்கான கட்டமைப்பும் தேவை. ஆனால் இது எல்லாமே எதோட சேர்ந்தது? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழ்நாடு எங்கே இருக்குது? 2வது இடத்துல இருக்குது. கேரளா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு 2வது. பெண் கல்வியில் தமிழ்நாடு எங்கே இருக்குது? பட்டியலினத்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம், மற்ற இடங்களில் எத்தனை சதவீதம்? அப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு எங்கே இருக்குது, மற்ற மாநிலங்கள் எங்கே இருக்குது? தனிநபர் வருமானத்தில் இருக்கக்கூடிய கேப். நீங்கள் ஒருத்தர் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, இன்னொருத்தர் நீங்கள் 1000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. ரெண்டையும் சராசரியாக பார்த்து நீங்கள் 5,500 ரூபா சராசரின்னு சொன்னால் அது யதார்த்தத்தை பிரதிபலிப்பது கிடையாது. ஆனால் 6,000 ரூபா வாங்குறாரு, 4,000 ரூபா வாங்குறாரு, சராசரி 5,000 என்று சொன்னால் அது இன்கம் இன்இக்வாலிட்டி என்பது ரொம்ப குறையாக இருக்கும். அதாவது வருமான வேறுபாடுங்கிறது குறையாக இருக்கும். எனவே இந்த தனிநபர் வருமான இடைவெளி எப்படி இருக்குது? எவ்வளவு தூரத்தில் ஒரு குழந்தைக்கு ஆரம்ப கல்வி கிடைக்குது? எவ்வளவு தூரத்துக்குள்ள ஒரு கிராமப்புற மனிதர்களுக்கு சராசரியாக மருத்துவம் கிடைக்குது? இதெல்லாம் சேர்ந்தது தான் நாட்டினுடைய வளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதை விட்டுட்டு தொழில் முதலீடு செய்ய வருகிறவர்கள் சொல்கிற சில அளவீடுகளை மட்டும் சொல்லிடுவோம். அந்த மாதிரியான ஏரியாவில் திமுக பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதை விட்டு நீங்கள் அவர் அப்படி பேசுகிறாருன்னா அவருக்கு சில பேர் அதை சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயத்தில் பேச்சு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் காலம் கூட தேவைப்படலாம். விலோதி பெல் பேசுறதுக்கு அதுலேருந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கூட கொடுக்கலாம் அப்படின்னு. ஆமாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப இந்த இப்படி முடிச்சுட்டேங்கிறது அதெல்லாம் அதனால அதுல தான் சபாநாயகரோட முதல் நாள் செயல்பாடு எல்லாருமே பாராட்டினாங்க. அது ஜெயஸ்ரீ பிரபாகர் பாருங்க, ஒரு சமமா நடத்துறாரு, 2 கட்சி உறுப்பினர்களே சமமா நடத்தினாரு அப்படின்னு. இவர் துரை சந்திரசேகரை கூட அவர் மேற்கோள் காட்டி பேர் சொல்லாம சொல்றாரு, நீங்க ஒரு சைகை காமிக்கிறீங்க வாயை வச்சுட்டு. அடுத்த நாள் முதலமைச்சர் கேட்கும் போது அதை அலோவ் பண்றாரு. அததான் இதெல்லாம் என்னன்னா முத நாள் அவர் சரியா தான் சொன்னார். 2வது நாளுமே எதுக்கு இதனால என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. அவர் விஜய கொண்டாடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஆளு வச்சு செஞ்சுட்டார்லம்பாங்க. இவங்க அதுக்கு பதிலாக இல்லை எங்காலு அதுக்கு பதிலாக வச்சு செஞ்சுட்டார்லன்னு சொல்லுவாங்க. இதனால கூட இப்போ இன்னைக்கு கோபி நயினார் ஒன்று பேசியிருந்தார். ஏதோ நீண்ட காலமாக குடியிருப்பில் தங்கி இருக்கக்கூடியவர்களை எடுத்துட்டு போறாங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? தண்ணி பிரச்சனை தீர்ந்துருமா? என்ன பிரச்சனை தீர்ந்துரும்? மின்வெட்டு தீர்ந்துருமா? எதுக்கு இது? இல்லை, மின்வெட்டு கூட அவங்க சரி பண்ணிடுவோன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். தேவையில்லாத இந்த விஷயங்கள் ஒரு பெரிய டைவர்ஷனரி பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இது எப்படி போகும்னா, ஒரு இந்த ஏரியாவில் தான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இப்படி இருக்கும். மத்திய பிரதேசில், உத்தரப்பிரதேசில் தான் இந்த அகிலேஷ் யாதவ் யோகி ஆதித்யநாத் இஷ்யூஸ் பேசப்படாது. 2 பேரோட தனிநபர் பிரச்சனைகள் தான் பேசப்படும். இதற்கு முன்பாகவும் தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்குது. ஆனால் ஆரோக்கியமான அரசியலையும் அவங்க ஆட்சியில் கையில் எடுத்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது எதுக்கு வழிவகுக்குங்கிறே தெரியல. இல்லை, இது கல்ச்சுரலாக ரொம்ப டீக்ரேட் பண்ணோம். அவரே ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகள் இருக்காங்களா, ஒரு சக மனுஷனை நீ என்ன உயரத்தில் இருந்தாலும் உன்னை பிடிக்கலைன்னா அவமானப்படுத்துவதுங்கிறதுல கொண்டு போய் விடும். அதே போல் இவர் பேசுனதும், யார் இப்போ உதயநிதி பேசுனதும் சக மனுஷனை திருப்பி தாக்குறதுக்கு அதே விதமான ஆயுதத்தை எடுப்பது என்கிற நிலைமையில போகும். 2 பேரும் அண்ணாவை கொண்டாடுறாங்க. வெறும் வாழ்க வசவாளர்கள்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு இவருக்கு ஒரு பெரிய இல்லை. திமுக 23லேருந்து 23 சீட்லேருந்து 98 சீட்டு வரைக்கும் கூட்டணியோட 2016 வந்தவங்க தான். அதே மாதிரி 98லேருந்து 159 சீட்டு வரைக்கும் வந்தவங்க தான். இப்போ 73 சீட்டு கூட்டணியிலேருந்து 118 அடைய முடியும். பெரிய இது கிடையாது. ஒரு 5 வருஷத்தில் கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி வரும், நிறையா விஷயங்கள் நடக்கலாம், அரசுக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு உருவாகலாம். ஆனால் அவங்க ஏதோ ஒரு டெஸ்பிரேஷனில் இருக்கிறாங்களோ. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கட்சியோ அல்லது எந்த ஒரு கட்சி தலைவரையும் இந்த மாதிரி தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டதாக எனக்கு நினைவில்லை. எடப்பாடி பழனிசாமியை மட்டும் முதலமைச்சரான கொஞ்ச நாட்கள் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தார். காலன்னா ஞாபகம் வரும், இந்த மாதிரி விஷயங்களை அதையுமே தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இவ்வளவு
இதெல்லாம் பண்ண மாதிரி தெரில. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆரம்பமே இது இன்னொரு விஷயம் சொல்றாங்க தோழர், என்னன்னா இதை தான் அவங்க கேடர்ஸ் விரும்புறாங்க, இப்படிதான் விஜய் அவர்கள் பண்ணணுங்கிறது தான் அவங்க கேடர்ஸ் விரும்புறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு விஜய் இந்த பாலிடிக்ஸ் தான் கையில் எடுப்பாரு. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரழிவாக முடியும். அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரழிவாக முடியும். நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள மட்டும் இல்லை, சட்டமன்றத்துக்கு வெளியவும் இதை பார்த்து இருக்கிறவங்க இருப்பாங்க. அது வந்து இப்போ பார்த்தா நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிச்சிட்டேன், இப்போ இதில் யார் ஜெயிச்சாங்கங்கிறது பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு தோற்று கொண்டு இருக்கிறது. ஆரோக்கிய அரசியல்ல யார் ஜெயிச்சாங்கிறத தாண்டி அக்லி பாலிடிக்ஸ்ல யார் ஜெயிச்சாங்கிறது அது இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரையாடலில் இது லோயஸ்ட் எப். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் கூட சொன்னாரு, விஜய் அவர்கள் சொன்னதுக்கு தான் ஒரு பதில் சொல்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். எங்க யார் தயவுல இந்த ஆட்சி நடக்கல, மக்கள் தயவுல ஆட்சி நடக்குது அப்படின்னு சண்முகம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். என்னன்னா, நாங்க ஆதரவு தெரிவிக்கலன்னா அவர் மே 10ஆம் தேதி முதலமைச்சர் ஆகிருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல சொல்லியிருந்தாரு. நாங்க ஆதரவு தெரிவிச்சோம். அவர் சொன்னதுல இன்னொரு டெப்தான அர்த்தம் இருக்கு. நீங்க இவங்க யாரையும் அமைச்சராக்கல, நாங்களாம் ஆதரவு தெரிவிச்சு இவங்க நாங்க எல்லாரும் தான் உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு துணியும் கூட இருக்குது. இல்லை, அந்த விஷயத்தையுமே நான் பெருசா டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்பலை. அதாவது என்னங்க, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா, ஓகே, அப்போ இருந்த 3 ஆப்ஷனில் சிபிஎம், அந்த ஆப்ஷன் நீங்கள் தப்புன்னு கூட சொல்லுங்க. ஆனால் அந்த 3 ஆப்ஷனில் இதுதான் ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அப்போ லீஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு குறைந்தபட்சமாக ஒரு நியாயமாக நடந்து கொள்வது எதுன்னு பேசணும். அது கலெக்டிவ் டெசிஷன். அந்த டெசிஷன் வந்து திமுகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. தாவேக்கா லெட்ரு கொடுத்தாலும் நாங்கள் ஒன்றும் ஆமாம் இவங்க லெட்ரு கொடுத்தாங்க அதனால எல்லாம் போக மாட்டோம். பட் அன்னைக்கு இருந்த நிலைமையில் நாங்கள் கொடுக்கலைனாலும் சரி, வேற யார் கொடுக்காம இருந்திருந்தாலும் சரி, இந்த அரசாங்கம் நீடித்திருக்கோம், அதாவது உருவாகியே இருக்க முடியாதுங்கிறது ஒரு யதார்த்தம். பட் அதை திரும்ப திரும்ப அதையான் பேசு பொருளாக்கணும். அது ஒரு பேசு பொருளே இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். அந்த ஸ்டேஜை கடந்து வரேன். இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப பேச வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய ஓகே மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது அநேகமாக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் அப்படி ஒப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு 5000 பேருன்னா ஒரு துணை சுகாதார நிலையம், ஒரு 30,000 பேருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கடுத்து தாலுகா தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அப்புறம் வந்து ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த கட்டமைப்பை அடுத்து எப்படி மேம்படுத்துறது நாம் பேச முடியும். கல்வியில் நீங்கள் ஜிஆரில் இதுவரை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இதுவரை வந்திருக்கீங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது என்ன என்பதை பற்றி பேசலாம். நகர்ப்புற ரோடுகள் மட்டும் முழுவதும் வியாபாரமாகி கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் சென்னை கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய சாலையை நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் கட்டாயம் என்னென்னா அது ஏலம் எடுத்திருக்கிறதுனால அதில் வசூல் வர்றதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சாலை வசதி எப்படி இருக்குது? எனவே சராசரி ரோடுன்னு கூட பார்க்க முடியாது. கிராமப்புறத்தை நகர்ப்புறத்தோடு இணைக்கிற சராசரி சாலைகளின் எண்ணிக்கை என்ன இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. தமிழ்நாடு இன்னும் வந்து டூரிசத்தை முழுமையாக, இப்போ நான் வந்து கன்னியாகுமரிக்கு அடிக்கடி போவேன், கேரளாவிலேருந்து வர்றவங்களை சந்திப்பேன். அப்போ அவங்க அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியை அவ்வளவு பக்காவாக வச்சுருக்காங்க. நீங்கள் கன்னியாகுமரி அவ்வளவு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 83 லட்சம் பேர் டூரிஸ்ட்டுகள் வராங்க. ஆனால் அவங்க திரும்பி வர்றதுக்கு அங்கேருந்து இருக்கக்கூடிய ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து அந்த அனந்தபுரி, அது திருவனந்தபுரத்தில் வர்றது. கூடுதல் ரயில் இல்லை. ரயில் பெட்டிகளில் சாதாரண வகுப்பு 2ஆம் வகுப்பு பெட்டிகள் பெருமளவுக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஏசி பெட்டிகள் அதிகமாகிட்டே போகுது. ஏராளமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்த பிரச்சனையும் விட்டுட்டு நீயா நானான்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆட்சி அன்னைக்கு நடந்தது எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவங்க அசஸ் பண்ண போகிறாங்க, அதை வச்சா பண்ண போகிறாங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் அவர் சொன்னதும் முழு உண்மை இல்லை. யார் திரு விஜய் அவர்கள் சொன்னதும் ஏதோ ஸ்டாலின் மட்டுமா தோற்று போனார், நாதரையும் தோற்று போனார், காமராஜரும் தோற்று போனார், ஜெயலலிதா தோற்றுருக்காங்க. அதில் என்ன உங்களுக்கு அது ஒரு பெரிய அதில் உங்கள் மைண்ட் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா சார், கடந்த காலங்களில் வந்து ஆளுநர் விசஸ் திமுகங்கிற ஒரு நரேஷன் இருந்தது.
ஆளுநர் வந்து இவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மசோதாக்களை வாங்கி வச்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தது. நேற்று சட்டமன்றத்தில் பேசின முதலமைச்சர் கூட சொன்னார், நாங்கள் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுற துணியில் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இணக்கமாக போக வேண்டிய இடத்துல நாங்கள் இணக்கமாக தான் போவோம் அப்படின்னு. அப்போ அவர் வந்து காங்கிரஸையும் தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாஜகவையும் அனுசரணையாக போகிறாரு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும்? ஏதோ ஒரு ஸ்டேஜில் அது காங்கிரஸ்க்கே அது ஒரு நெருடலாக மாறிடாதா? கருவாட்டு சாம்பார்லாம் வைக்க முடியாது. கருவாட்டு குழம்பும் தனியாக வைக்கலாம், சாம்பாரும் தனியாக வைக்கலாம். கருவாட்டு சாம்பார் எப்படி வைக்க முடியும்? ப்ராப்ளம் என்னன்னா சண்டை போடுறது இல்லை. இப்போ சண்டை போடுறதுன்னா யாரும் குஸ்தி போட்டுக்கிட்டாங்களா என்ன? ஏன் அவர் வெளியே போனார்? யார்? ஆர்.என். ரவி போன இடம் வெளியே போனது வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு அடுத்து தேசிய கீதம் பாடவில்லை என்றால் நான் வெளியே போவேன். நான் சொல்கிறத கேட்கலன்னா லிட்டரலாக அப்படி கூட எடுத்துக்கலாம் தான். அதனால அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் செட்டில் ஆவார். இந்த தடவை தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது வரலாற்று நிகழ்வுன்னு அவர் எழுதியிருக்காரு. யார்? அர்லேக்கர். மனநிறைவு அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த அர்லேக்கர்னா இவரை பதவியேற்க விடாம தடுத்த அர்லேக்கர். அதுவே ஒரு டிராமா என்று தான் நான் பார்க்குறேன். அதுவே ஒரு டிராமா தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பிஎம்ஸ்டியை காரணம் காட்டி ஃபண்டு கொடுக்கல. அது பிஎம்ஸ்டியை காரணமாக காட்டி அல்ல. என்னுடைய அரசாங்கம் அல்லது எனக்கு ஆதரவான அரசாங்கம் இல்லைன்னா பணம் கொடுக்க மாட்டேன். அதில் கூட ஆதரவாக இருந்த போதும் கூட இருமொழி கொள்கை தான் அமுல்படுத்துவேன்னு சொன்னதுனால நீங்கள் 30 இப்போ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ப்ரெஸ் ரிலீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30/9/2019 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. 7,825 கோடியோ 52 கோடியோ அது எங்களுக்கு பாக்கி இருக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமக்கிர சிக்ஷா அபியான் வராமல் இருக்குல்ல, அது வந்து நான் இங்கே பிஎம்ஸ்டி ஸ்கூலை ஏற்றுக்கலைன்னு சொல்லி அதை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் அப்போ இது 2ஆக இருந்தது. சர்வ சிக்ஷா அபியானும் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இது 2 சேர்ந்துருந்தது. இது 2க்கும் 15/16 அதாவது 19 செப்டம்பரில் அவர் கடிதம் எழுதும்போது 15/16 கொடுக்கலைன்னு தான் எழுதியிருக்காரு. ஐஜிஎஸ்டியில் வர வேண்டிய 4,025 கோடி ரூபா 2017, 18, 19, 20 4 வருஷம் வரலைன்னு சொல்லி அவங்க பட்ஜெட்லேயே இருக்குது. அந்த பீரியடு முழுவதும் அவங்களோட கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஸோ நீங்கள் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸுக்கு 2021 அடிக்கல் நாட்டும் போது அமித்ஷா தான் வந்து அடிக்கல் நாட்டினார். 21, 22, 23 3 வருஷம் பணம் கொடுக்கல, 24 தான் கொடுத்தாங்க. எய்ம்ஸ் அதே மாதிரி இதுக்கு எய்ம்ஸ் அதே மாதிரி தான். இப்படி நான் ஏராளமான விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். எனவே நீங்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறதில்லை. எதுக்கெடுத்தாலும் நிதியை பிரித்தால் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட வேண்டியிருக்கும். சும்மா போய் யாரும் குஸ்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்களா என்ன? அது ஒன்றும் கிடையாது. இப்போ திமுக அதிமுக கடந்த காலங்களில் இருந்த வேறுபாடு என்னென்னா, அந்த கூட்டணிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக அந்த தரப்புலையும் சொல்லும்போது தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணியை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுக தரப்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்குள்ளே இருக்கிற தேர்தல் கூட்டணியில் கொள்கை கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷனில் அந்த கொள்கை கூட்டணிங்கிறது சுக்குநூறாக போயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏறக்குறைய? ஆமாம், அது 2029 காங்கிரஸ் இது இப்போ திமுக வர்சஸ் அதனுடைய ஏற்கனவே தேர்தல் உடன்பாட்டில் இருந்த கட்சிகளுக்கு இடையில இப்போ நடக்கிற வார்த்தை போர் எந்த வகையிலையும் பொருத்தமானதில்லை. முரசொலி கூட நேற்றைக்கும் இன்னைக்கும் திமுகவினுடைய ஏடு சிபிஎம்ங்கிறத விட சிபிஎம்னுடைய மாநில செயலாளரை ரொம்ப குறி வச்செல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இது உங்களுக்கு எங்கே கொண்டு போய் விட போகுது? நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் இது ஒரு ஸ்டேஜில் வந்து திமுக பாஜகவோட இணைய வச்சுறாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த 40 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக 5 முறையோ என்னவோ பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்காங்க. ஏன் இது ஒரு யுனைடெட் ஸ்ட்ரகிளாக மாறல? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் 4 பையங்க நீட்டு மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அனிதா அவங்க இறக்கும்போது விஜய் அவர்கள் அப்போதைய நடிகராக மட்டும் இருந்தார், மெர்சல் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து என்னுடைய தங்கையோட இழப்பு எனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதோ அதே அளவுக்கு இழப்பு அவரும் பேசலை. அதே மாதிரி அனிதா மேல நாங்கள் தான் உண்மையான அக்கறை காட்டினோம்னு அப்போ திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். செயல் தலைவராக இருந்தார்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில். அவரும் எதுவும் இது வரைக்கும் பெருசாக இப்போ வந்து தனியாக அப்போ அவர் தனி மனுஷனா ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தாரு.
நான் என்ன கேட்குறேன், 4 குழந்தைகள் இறந்துருக்காங்க, ஒரு காம்பன்சேஷன் அறிவிக்கணும்ல. நீங்கள் சொந்த காசுல இருந்து கொடுக்குறீங்க, ஏன் அரசு நிதியிலிருந்து? இல்லை சார், கடந்த காலங்களில் பிஜேபி அரசு எது கொண்டு வந்தாலும் அது ஒரு விவாத பொருளாவது குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கும். இப்போ பேப்பர் லீக்கை பற்றி முதலமைச்சரும் பேசலை, எதிர்க்கட்சி தலைவரும் பெரிய அளவில் பேசலை. அதே மாதிரி இந்த விஷயங்கள் ஹிந்தியை பற்றியெல்லாம் இப்போ பெருசாக 2 கட்சியுமே பேசுறாங்களா? கூட்டு குர்பானியை 2 தரப்புலையுமே அதிகமாக பேசினாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான, நான் சொன்னல, இந்த விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிற போது அந்த பக்கம் என்னன்னா இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு, அதை பற்றியான விவாதங்களே நடைபெறாமல் இருக்கு. இது பாஜகவுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக மாறும். டெல்லி ரிப்போர்ட்டர் நிரஞ்சன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், என்னென்னா ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தார், சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை டெல்லி ரசிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் போட்டிருந்தார். கட்டாயம் இல்லை, அது அவருடைய அனுமானம். கட்டாயம் நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். டெல்லிக்கு இது ஒரு நீங்கள் நான் அதை வேறு விதமாகவும் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயங்கி லேட்டாக வந்தபோது பொறுமையாக உட்கார்ந்து அந்த கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு போன அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் உச்சக்கட்ட பிரச்சார தேர்தலின் போது அவங்க தமிழ்நாடு பக்கம் எட்டியே பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால்னு ஒரு காரணம். வெஸ்ட் பெங்கால்னாலும் வெஸ்ட் பெங்காலில் தங்கியே இருந்தாங்க. நீங்கள் இன்னைக்கு நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் அது வெற்றி பெற முடியாதுன்னு அவங்க நினச்சிருக்கலாம், போயிருக்கலாம்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க இங்கே வந்தால் ஒன்று விஜயை அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கும் என்கிற காரணத்தினால இருந்தாங்களான்னு சில பேர் அதை சொல்கிறாங்க. இல்லை, அதிக முறை நம்ம வந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக தெரியல அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். பட் இப்போ பாஜக இந்த ஹிண்ட்ரன்ஸ் எதுவும் இல்லாமல், அவங்களுக்கு இருந்த தடைகள் எதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் 2023 இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதே மாதிரி அகில இந்திய அளவில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? 33 சொல்கிறீங்களா? 29லையும் கேட்குறேன், 31லையும் கேட்குறேன். இல்லை, அது இன்னும் கொஞ்சம் பொருத்தம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது இப்போ உடனடியாக அதுக்கு சொல்ல முடியலை. அவங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை என்ன பண்ண போகிறாங்க? இன்னைக்கு 144 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்களில் 112 கோடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்றிய அரசாங்கமும் அவங்க தான், மாநில அரசாங்கமும் அதுதான். ஏறக்குறைய 80% கிட்டத்தட்ட அதுக்கு வந்துட்டாங்க. அதே போல் போன இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஐடியாலஜிக்கலாக பிஜேபியை எதிர்த்து கொண்டிருந்த பினராயி விஜயனும் மு.க. ஸ்டாலினும் தோற்று போயிட்டாங்க. பொலிட்டிக்கலாக அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மம்தா பானர்ஜி தோற்று போயிட்டாங்க. அதுக்கு முன்பாக கெஜ்ரிவால் தோற்று போயிட்டாரு. கெஜ்ரிவாலை திட்டமிட்டு அவங்க வழக்குகளை தொடுத்து அவங்கள தோக்கடிச்சாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிஸை அவங்க கட்சி மாற வச்சிட்டாங்க. டிஎம்சியை இல்லாமல் பண்ணிட்டாங்க. மம்தா பானர்ஜி மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கட்சியை இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 3/2 பங்கு பெரும்பான்மையை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு முடியுமா என்று அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. நீங்கள் பல இடங்களில் ஒரு 2-3 இடங்களில் இப்போ காங்கிரஸ் இங்கே ஜெயிச்சது, ஆனால் ஜார்க்கண்டில் தோற்று போச்சு. அது கிராஸ் ஓட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி இருக்கிற இடங்களில் அவங்க எல்லாத்தையும் மார்ஜினலைஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு அடுத்த கட்டம் இதுக்கு போகிறதுக்கு முன்னால் இவங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சியை ரொம்ப தீவிரமாக எடுக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை, கான்ஸ்டியூஷனை பற்றி அவ்வளோ தூரம் பேசினவர் ராகுல் காந்தி 2024 எலெக்ஷனில் எதிர்க்கட்சி தலைவராக அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி இருக்கும்போது கூட கான்ஸ்டியூஷன் புக்கெல்லாம் காமிச்சு பதவி ஏற்றுக்கிட்டார். அவருக்கு அந்த அச்சம் இருந்திருக்கணும் தானே இயல்பாகவே. இப்படி நம்ம பிளண்டர் ஒன்று பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே உறவாடி கெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நம்ம மேலே வருதுன்னா நம்ம அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் காசியஸா இருந்திருக்கணுங்கிறது அவருக்கு தோணணும் தானே யதார்த்தமா. பினராயி விஜயன் தோர்த்ததுல மோடி சந்தோஷப்படுறாரோ இல்லையோ, அதற்கு இணையாக ராகுல் காந்தி சந்தோஷப்படுறார். மு.க. ஸ்டாலின் தோத்ததுல
அதிமுகவும் விஜய் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையா, அதற்கு இணையாக காங்கிரஸ்காரர்கள் சந்தோஷப்படுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை தோத்ததுக்கு ஷீலா தீக்ஷித் அவர்களுடைய பையன் மிகப்பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு கூடுதல் இது இருந்திருக்கணும்ல. இல்லை, அதுதான் அதில் கொஞ்சம் காங்கிரஸ் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளவில்லை என்று தான் தோணுது. இது ரெண்டுலேயும் மட்டும் இல்லை, பீகார்லேயுமே அதுதானே சொன்னாங்க. ஒரு ஜன் அதிகாரி யாத்திரான்னு அவர் தனியாக அவ்வளவு நடத்தினார். ஆனால் கூட்டாக பிரச்சாரம் செய்வதற்கு வரல. கடைசி நேரம் வர ஏதோ 1 சீட்டு 2 சீட்டில் தான் பீகாரையே பிடிச்சிருது மாதிரி 10 சீட்டில் வந்து ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் அப்படின்னு 110 சீட்டில் இருந்த இந்தியா கூட்டணியே 30 சீட்டுக்குள்ளே சுருக்கிட்டார் ராகுல் காந்தின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பகடையா என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் கூட இந்தியா கூட்டணின்னு இந்தியா பிளாக்னு உருவாகும் பொழுது நிதிஷ்குமார், கெஜ்ரிவால், விஜயன், ஸ்டாலின், மம்தா பானர்ஜி 5 பேர் சிஎம் இருந்தாங்க. இவர்கிட்டேருந்து இந்தியா பிளாக்லேருந்து உடச்சிட்டு பிஜேபி கிட்ட போனவர் சிஎம்மா ரீட்டைன் பண்ணுறாரு. திரும்ப மீதி 4 பேர் தோத்துருக்கிறாங்க. அதான் அது ஒரு சம்திங் வெரி சீரியஸ். ஆனால் காங்கிரஸ் ஒரு தன்னுடைய குறுகிய நோக்கங்களுக்காக இந்த ப்ராடராக இந்தியா இஸ் இன் டேஞ்சர், இந்தியா ஒரு ஆபத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு குடும்பமோ கட்சியோ ஆட்சியோ ஒருத்தருக்கு மேலே 2 பேர் இருந்தாலே கருத்து வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாது. இந்த கருத்து வேறுபாட்டை எப்படி தீர்த்து கொள்வது என்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கு. இப்போ நாங்கள் திமுகவோட தேர்தல் அணி சேர்க்கையில் இருந்தோம்னா திமுகவுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடே இல்லையா என்ன இருந்து சாம்சங் போராட்டம் எல்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் மெயினாக ஒரு எந்த அஜெண்டாவில் நீங்கள் மெயினாக நிற்கிறீங்க, ஆன்டி பிஜேபி பிளான்ல நிற்கிறீங்க. ஸோ அது காங்கிரஸில் உண்மையிலே அதில் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்போ சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யலைன்னு கேட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சாங்க, தன்னை ஜெயிலில் போட்டாங்க, இப்போ கேஸ் முடிஞ்சிருச்சு. அவர் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட மன்னிப்பு தானே கேட்கணும், கேட்கலையே. இப்போ பினராயி விஜயன் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டார். கம்யூனிஸ்டுகளும் பிஜேபி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொன்னால் நீங்கள் சிபிஎம் இருப்பதற்கான வாய்ப்பே இந்த இந்தியா கூட்டணியில் இல்லை. நீங்கள் பாஜகவினுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியிலே ஒருவேளை சிபிஐ சிபிஎம் நீடிக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா அது வந்து பிஜேபிக்கு இயல்பாகவே ஒரு சைடு கொண்டு போயிடாதா? ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல இப்போ நடந்திருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், திரிபுரால நடந்திருக்குது. இதுல எப்படி அல்காரிதம் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு ஆட்சி அமைஞ்சதோ அதை அல்காரிதம் அதிகப்படுத்தி அதே மாதிரி தான் மாநில சர்க்காரை தோக்கடிச்சாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதாவது நாம் ஒரு கடந்த காலத்தை விட இந்தியா ஒரு மிக நெருக்கடியான மிக நீண்ட போராட்டங்கள் நடத்தி மீள வேண்டிய நிலையை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். எப்படி 2029 சரி 31 எலெக்ஷனும் சரி அமைதுன்னு நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து. இவ்வளோ நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.